விருச்சிக ராசி அன்பர்களே, மாசி மாதம் எப்படி இருக்கும்? உங்க ராசி அதிபதி, அதாவது விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் உச்ச பலம் வலிமையாக இருக்கு. ராசி அதிபதி வலிமை, அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல போய் அமரப்போகிறது இந்த மாசி மாதம் 11ஆம் தேதி. அப்போ ராசிநாதனை குரு பார்க்கிறார், ஒரு நல்லவன் பார்க்கிறார். அந்த ராசிநாதனோடு சூரிய பகவான் இணைகிறது, லாபாதிபதி இணைகிறது. அப்போ இந்த மாதம் லாபத்தை கொடுக்கணும் அல்லவா? ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லவைகள் உங்களுக்கு நடக்கணும் அல்லவா? நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வரணும் அல்லவா? ஸோ அந்த அமைப்பு இந்த மாதம் உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் எண்ணத்தில் வலிமை இருக்கும், தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு மாதம். என ராசிநாதனோட சூரியன் இணைகிறது. தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியனோடு இணையும் போது தன்னம்பிக்கை உண்டாகும். எதையும் சாதிக்கணும் என்கின்ற எண்ணம் உங்க மனசுல தோணும். இதுவரைக்கும் டல்லா ஒரு மாதிரி ஒரு சோம்பேறித்தனமாக இருந்து வந்த விஷயங்கள் அதெல்லாம் விலகும். சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய மாதம். நிற்க முடியாது, ஒரு இடத்துல நிற்கிறதுக்கான இடம் இருக்காது. அப்போ என்னன்னா, உங்களை வேகப்படுத்தும்னு சொல்ல வர்றேன், உங்க முயற்சியை பலப்படுத்தும்னு சொல்ல வர்றேன். சாதிக்கக்கூடிய திறமை, அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு சாதிக்கணுங்கிற வைராக்கியம் இருந்தாலும் செயல்படுத்த முடியலன்னா இப்போ செயல்படுத்துவதற்குண்டான காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் பணத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் விலகும். ஏன்னா 2ஆம் அதிபதி போய் 8ல் உட்கார்ந்து வக்ரமாக இருக்கார். இப்போ இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ பணத்தால் பிரச்சனை இருப்பவர்கள், பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆயிடுச்சு என்று மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு, அல்லது குடும்பம் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்கிறது, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் உறவுகளில் எங்காவது ஒரு மனக்கசப்புகள் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும். 8ஆம் இடம் என்பது ஒரு வலிவேதனை கொடுக்கக்கூடிய இடம், ஒரு அசிங்கம் அவமானம் கொடுக்கக்கூடிய இடம். அப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை ஒரு அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, ஒரு அவமானப்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் இனி அது இல்லாத மாதிரி, அதாவது இந்த அசிங்கம் அவமானத்திலிருந்து வெளிவந்து விடுவீர்கள் என்று சொல்லுவேன். அதாவது கசப்புணர்வு இருந்தது பார்த்தீங்களா, அந்த கசப்புணர்வு இப்போ இல்லை, அவ்வளோதான். அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பத்தில் அந்யோன்யம் திளைக்கப் போகிறது. குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த அந்த நட்புணர்வு அப்படிங்கிறது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, டடா இப்படி இருந்தோமே இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏதாவது கண் திருஷ்டி பற்றுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். செவ்வாய் உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கார் அல்லவா, முயற்சிகள் பலிதமாகும், தைரியமாக வீரியமாக செயல்படுவீர்கள். அங்கே செவ்வாய் சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படும். ஏன்னா உங்க ராசி அதிபதியே செவ்வாய், அந்த செவ்வாயே 6ஆம் அதிபதியாகவும் வருவார். அப்போ என்ன, கோபம் ஆக்ரோஷம் மட்டும்தான் அதிகப்படுத்தும். அதை மட்டும், அந்த நிதான தன்மை இந்த விருச்சிகத்துக்கு தேவை. நிதானம் பொறுமை இருந்தாலே வெற்றி தான், மாற்று கருத்தில்லை. அரசாங்க எண்ணங்கள், அதாவது அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் அதிகமாக இந்த மாதம் உங்கள் மனசில் ஆழமாக பதியப்படும். ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அரசாங்கத்துக்கு காரகிரகமான சூரியன் தன் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அரசு பற்றி, அரசாங்கத்தை பற்றி, அரசு வேலை பற்றி, அரசாங்க காரியங்களை பற்றி இதை பேசாமல் இருக்க மாட்டீங்க, அதை செயல்படுத்துவீங்க, வெற்றியும் காண்பீர்கள். அப்போ தலைமை பண்பு, நிர்வாக திறமை என்பது இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு பொறுப்பு உங்களை தேடி வரும், அதை ஏற்றுக்கிறது நல்லது. தட்டி கழிக்காதீர்கள். உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க, அதை திறம்பட செய்யக்கூடிய காலமாகவும் அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு கௌரவம் பேணி காக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். சார், இந்த வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவதற்குண்டான ஒரு காலகட்டமாக சார் இப்போ 5 கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருக்கார், சுகஸ்தானத்தில். கண்டிப்பாக அதை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க.
வீடு அப்படின்னாலே பெருசாக கட்டணும், பெருசாக இருக்கணும், விசாலமாக இருக்கணுங்கிற எண்ணம் உங்கள் ஆழ் மனசில் ஓடிட்டே இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கடந்த ஒரு வருடமாகவே அந்த எண்ணங்கள் இருக்கும். அதை செயல்படுத்துறதுக்கு கரெக்டு தான். ஏன்னா ராகு அங்கே இருக்கார், பிரம்மாண்டமான, அதாவது பெருசா அப்படிங்கிற அந்த ஆசையை தோற்றுவிக்கும். புதன் லாபாதிபதி கூடி இருக்கார், 10ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கு. அப்போ 10, 11ஆம் அதிபதிகள் இணைந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலை பற்றிய சிந்தனைகள், தொழிலை மாற்றத்தை பற்றிய சிந்தனை உணர்வுகள், இதுவரைக்கும் வேலை பார்த்தது போது இனி சொந்த தொழிலை செய்யலாமா அப்படிங்கிற, நான் முதலாளி ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக தோன்றும், மாற்றுக்கருத்து இல்லை. அதற்கான முயற்சி எடுப்பீங்க, அதற்கான திட்டங்களை வகுப்பதற்கு உண்டான ஒரு மாதம் இந்த மாசி மாதம். அல்லது வேலைக்கே போனாலும் அடிஷ்னலாக ரெஸ்பான்சிபிலிட்டி, அடிஷ்னலாக ஏதாவது பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. ப்ரமோஷனுக்கு தடை இல்லை இந்த மாதம். விருச்சிகத்துக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மாற்றங்கள் உண்டு. தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு குறை ஏதும் இல்லை. அழகான, அற்புதமான, நீங்கள் ஆசைப்பட்ட, உங்கள் ஆசையில், உங்கள் கற்பனையில் இந்த வண்டி தான் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருந்த அந்த இது நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு காலம் இந்த மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வீடை பற்றிய சிந்தனை இருக்காது. கண்டிப்பாக இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொந்த வீடு வாங்கணுங்கிற எண்ணம், கனவு கண்டிப்பாக இருக்கும். அதை செயல்படுத்துவதற்கும், எந்த இடத்துல வாங்குறது, எப்படி வாங்குறது பற்றியான திட்டங்களை தீர்ப்பதற்கும், அல்லது ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. ஒன்று வீடை பற்றி, அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி போடுவது, குடும்பத்தில் சுப காரியங்களை பற்றி பேசுவது. ஸோ இது எல்லாமே நடக்கும் இந்த மாதம். அது பொதுவாக தொழில் மேம்பாடு, வேலை, வியாபார பற்றியான திங்கிங் இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த விருச்சிகத்துக்கு. குழந்தை பற்றிய கவலைகள் நீங்கும். குழந்தைகள் பேச மாட்டேங்குது, தன்னுடைய குழந்தைகள் தங்களை விட்டு வெளியில் இருக்குது, சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்குது, இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், அனுசரணையாக இருக்கணும். திட்டுனீங்கன்னா திட்டு வரும், அன்பு கொடுத்தால் மட்டும் ரிப்ளை இருக்கும். ஸோ அன்பால் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திருமணம், குரு போய் 8ல் மறைஞ்சிட்டாரே, திருமணம் நடக்குமா நடக்காதா என்கின்ற எண்ணங்கள் இருக்கும். 8ல் இருந்தாலும் குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அது இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து பார்க்கும்போது திருமணம் தடையில்லை. திருமணம் திடீர் என்று நிச்சயிக்கப்படும், திடீர்னு ஃபிக்ஸ் ஆகும். அப்போ திடீர் திருமணம், திடீர்னு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை இந்த விருச்சிகத்துக்கு ஏற்படுத்தும். திருமணம் வேண்டாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற உணர்வை உங்களுக்கு தூண்டும். வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சிறப்பு பெறும். ஏன்னா குரு 8ல் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். அப்போ வெளி மாநிலம், வெளிநாடு, அந்நிய தேசம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். ஒன்று வெளிநாட்டு போக வேண்டியிருக்கும், அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு நண்பர்களை உருவாக்கக்கூடிய தன்மை, அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மை, எப்படியாவது வெளிநாட்டு கனெக்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாசி மாதம் அமையும். அப்போது இந்த மாதம் நல்ல செய்திகள், குட் நியூஸ், ஒரு குட் நியூஸாவது கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்காது. சுகத்தை பேணிக்கக்கூடிய தன்மை இருக்கும். சுகத்தை பற்றிய அக்கறை, தம்முடைய ஹெல்த்தை பற்றிய அக்கறை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்தில்லை. ஏன்னா செவ்வாய், உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 6ஆம் இடத்தையே பார்க்குறார். அப்போ ஹெல்த்தை கேர் எடுக்கக்கூடிய தன்மை, அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாசி மாதம் நிச்சயமாக உண்டு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விருச்சிகத்துக்கு எப்போவுமே முருகப்பெருமானை பிடிக்கும். அப்போ முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது. இன் அடிஷன் வித் குலதெய்வ வழிபாடு சிறப்பு பெறும். அப்போ குலதெய்வ வழிபாடு வழிபட
உங்களுக்கு நல்லவைகள், நிறைய நன்மைகள் நடக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லியமான பலன் வேணும், உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.